41வது நாள். 10 10 10 10 41வது நாள் ஆயிடுச்சுங்க அன்றைக்கி. நாற்பத்தி ஓராவது நாள். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி தான் ஓட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு பேப்பரில் பார்த்தேன், இந்த வீடியோ நிறைய முறை போட்டிருக்கிறேன். பெரிய பெரிய ஆளெலாம் கலந்துருக்கணும், கலக்க வைக்கணும், 10 கிலோமீட்டர்ஸ் வரணும், இந்த அரசியலில் நன்மை செய்ய வராங்க, நமக்கு இருக்கிறீங்க, இதுக்கு வரப்போகிறீங்க, அவங்க எல்லாத்தையும் இப்போ பெரிய பெரிய ஸ்டார்லேருந்து, அதனால் நம்ம உதயநிதி அண்ணா, உதயநிதி, நம்ம விஜய், இந்த சீமானு, இது மாதிரி பெரிய பெரிய நடிகருங்க, குரல் கொடுக்குறீங்க எல்லாமே இந்த ட்ரெஸ் தான் போகிறேன். 10 கிலோமீட்டராச்சும் ஒரு சைக்கிள் பண்ணி வந்தாகணும், வர வைக்கணும். இந்த கமலஹாசனுங்கிறவர், கமலஹாசன் சொந்த ஊரான உலகநாயகன், அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பண்ணால் பயங்கரமான பப்ளிசிட்டிங்கிறாங்க. அதை இவங்களுக்குள்ளே கொண்டு போகணும், அந்த பப்ளிக்ஸ்குள்ளே கொண்டு போய் உலகம் தெரியப்படுத்தணும். நான் அது வேறு மாதிரி பண்ணுவேன், இதெல்லாம் கொண்டு போகணும். அப்புறம் ராகுல் காந்தி கண்டிப்பாக அவர் அந்த சமையலுக்கு வந்து ஒரு இது நல்ல விஷயம் பண்ணார். அது மாதிரி இந்த விஷயத்துக்கு வந்தாருன்னா அவர் நினைப்பாங்க, மற்றையும் நினைப்பாங்க இவர் காங்கிரஸ் ஓட்டுக்குன்னு. ஆனால் ராகுல் காந்தி மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்க, ராகுல் காந்தி மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மனிதன். அவர் இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக கலந்துக்குவார். ஆனால் அந்த நியூஸ் போகணும் அவருக்கு. அதனால் நிறையா முறை இந்த கட்சிக்காரர் கேட்டுருக்கேன், அவருக்கு எப்படி லெட்டர் அனுப்புறது, இந்த மாதிரி அனுப்பிடணும்னு அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் கலந்துக்கான்னு சொல்லி நிறையா முறை கேட்டுருக்கிறேன். அது கட்சிக்காரர் பிடிக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் எல்லாமே வெயிட் பண்ண வரேன். கடுகளவு தான், பெரிய விஷயமா நினச்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைவேற்றிடலாம்.